பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 55 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யாரை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. விடை: மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எது நல்லதல்ல? விடை: ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. தப்பி நடக்கிறவன் யார்? விடை: கால் துரிதமானவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. மனுஷனுடைய வழியை தாறுமாறாக்குவது எது? விடை: அவனுடைய மதியீனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடைவது எது? விடை: மனுஷனுடைய மனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. அநேக சிநேகிதரை சேர்ப்பது எது? விடை: செல்வம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுபவன் யார்? விடை: தரித்திரன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. எவர்கள் ஆக்கினைக்கு தப்புவதில்லை? விடை: பொய்சாட்சிக்காரன், பொய்களை பேசுகிறவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. எதை அநேகர் வருந்தி கேட்பார்கள்? விடை: பிரபுவின் தயையை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. யாருக்கு எவனும் சிநேகிதன்? விடை: கொடை கொடுக்கிறவனுக்கு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. தரித்திரனை யார் பகைக்கிறார்கள்? விடை: அவனுடைய சகோதரர். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. தரித்திரனுக்கு தூரமாவது யார்? விடை: அவன் சிநேகிதர். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. தரித்திரன் எவைகளை நாடுகிறான்? விடை: தன் சகோதரர் மற்றும் தன் சிநேகிதருடைய வார்த்தைகளை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
கேள்வி எண் 14. தரித்திரனுடைய சகோதரர் மற்றும் சிநேகிதருடைய வார்த்தைகள் டேஸ் வார்த்தைகளே. விடை வெறும் வார்த்தைகளே. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறவன் யார்? விடை ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 16. எதை காக்கிறவன் நன்மை அடைவான்? விடை புத்தியை காக்கிறவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17. யார் நாசம் அடைவான்? விடை பொய்களை பேசுகிறவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. பொய்சாட்சிக்காரன் டேஸ் தப்பான்? விடை ஆக்கினைக்கு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 19. மூடனுக்கு எது தகாது? விடை செல்வம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. எது அடிமைக்கு எவ்வளவும் தகாது? விடை பிரபுக்களை ஆண்டு கொள்வது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 21. மனுஷனுடைய கோபத்தை அடக்குவது எது? விடை மனுஷனுடைய விவேகம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 22. எது மனுஷனுக்கு மகிமை? விடை குற்றத்தை மன்னிப்பது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 23. ராஜாவின் கோபம் எதற்கு சமானம்? விடை சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 24. புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருப்பது எது? விடை ராஜாவின் தயை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 25. தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கமாயிருப்பது யார்? விடை மூடனாகிய மகன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. எது ஓயாத ஒழுக்கு? விடை மனைவியின் சண்டைகள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 27. பிதாக்கள் வைக்கும் சுதந்தரம் எவை?
விடை வீடும் ஆஸ்தியும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 28. எது கர்த்தர் அருளும் ஈவு? விடை புத்தியுள்ள மனைவி. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 29. தூங்கி விழ பண்ணுவது எது? விடை சோம்பல். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30. பட்டினியாயிருப்பவன் யார்? விடை அசதியானவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 31. தன் ஆத்துமாவை காக்கிறவன் யார்? விடை கட்டளையை காத்து கொள்கிறவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 32. எதை அவமதிக்கிறவன் சாவான்? விடை தன் வழிகளை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33. கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் யார்? விடை ஏழைக்கு இறங்குகிறவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 34. டேஸ் மட்டும் உன் மகனை சிற்றை செய். விடை நம்பிக்கை இருக்கு மட்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 35. உன் மகனை கொல்ல உன் டேஸ் எழும்ப ஒட்டாதே. விடை ஆத்துமாவை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 36. யார் ஆக்கினைக்குள்ளாவான்? விடை கடுங்கோபி. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 37. யாரை தப்புவித்தாலும் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். விடை கடுங்கோபியை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 38. அந்நிய காலத்தில் ஞானமுள்ளவனாயிருக்கும்படி டேஸ் கேட்டு டேஸ் ஏற்றுக்கொள். விடை ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 39. எது அநேகம்? விடை மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 40. எது நிலை நிற்கும்? விடை கர்த்தருடைய யோசனை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 41. எது தயை? விடை நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 42. பொய்யனை பார்க்கிலும் டேஸ் வாசி. விடை தரித்திரன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
கேள்வி எண் 43. எது ஜீவனுக்கேதுவானது? விடை கர்த்தருக்கு பயப்படுதல். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 44. தீமை யாரை அணுகாது? விடை கர்த்தருக்கு பயப்படுகிறவனை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 45. எதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான்? விடை கர்த்தருக்கு பயப்படுதலை அடைந்தவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 46. தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறவன் யார்? விடை சோம்பேறி. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 47. யாரை அடிக்கும்போது பேதை எச்சரிக்கப்படுவான்? விடை பரியாசக்காரனை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 48. கடிந்து கொள்ளப்படும் போது அறிவுள்ளவனாவது யார்? விடை புத்திமான். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 49. லச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் யார்? விடை தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 50. எப்படிப்பட்ட போதகங்களை கேட்கக்கூடாது? விடை அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 51. நியாயத்தை நிந்திக்கிறவன் யார்? விடை பேலியாளின் சாட்சிக்காரன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 52. எது அக்கிரமத்தை விழுங்கும்? விடை துன்மார்க்கருடைய வாய். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 53. யாருக்கு தண்டனைகள் ஆயத்தமாயிருக்கிறது? விடை பரியாசக்காரருக்கு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 54. யாருக்கு அடிகள் ஆயத்தமாயிருக்கிறது? விடை மூடருக்கு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 55. மூடருடைய டேஸ் அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது? விடை முதுகுக்கு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் bless you.